மீண்டும் வருகிறேன்னு போட்டார். எல்லோரும் கேட்டாங்க என்கிட்ட, ஏன் சவுக்கு சங்கர் எங்கே இருக்காரு பேச. அவர் மேலே தான் தப்பு, சட்டம் ஒன்றுமே செய்யலை. அவர் வழக்கறிஞர்கள் அவருக்கு ஒழுங்காக இது சொல்ல. அவர் இதில் வந்தார், மருத்துவ இது அடிப்படையில் ஜெயிலிருந்து வந்தார். காவல்துறை போய் போட்டான், இதில் பெயிலை ரத்து பண்ணுங்க அப்படின்னு காவல்துறை போட்டான். அதுக்கு அவங்க என்ன கேட்டாங்க, கோஅக்யூஸ்ட் இவர் கூட இது வழக்கில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிகளுடன் இவர் தொடர்பு வைத்தாரான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்க. அப்படி வைக்கக்கூடாதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், சவுக்கு சங்கர் அவங்க மாலதிங்கிறவங்களோடையும் இன்னொரு பையன் அவங்க 2 பேரோடையும் பேட்டி எடுத்து பேசினார். அந்த பேட்டி நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் தனியாக என்ன மாதிரி பேசலாம், எந்த நீதிமன்றமும் தடை செய்ய முடியாது. ஆர்டிக்கல் 19 உங்களுக்கு கொடுத்த பேச்சுரிமை, நீதிமன்றத்துக்கே அதிகாரம் கிடையாது. இதில் உங்களுக்கு அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீதிமன்றமே தடுக்க முடியாது. நீதிமன்றம் நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்லலை. கோஅக்யூஸ்ட் உங்கள் கூட இருந்தவங்களோட பேசாதீங்கன்னாங்க. ஆக இவ்வளவு நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் பேசியிருக்கலாம், உங்களை ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது. இருந்தாலும் நான் மீண்டும் வருகிறேன் என்கிறாரு. அவருக்கு வாழ்த்து. என்ன எதில் நான் சொல்கிறேன்னா, திமுகவை என்ற விஷக்கிருமியை வெளியில் அனுப்பணும்னு சொல்லியிருக்காரு. அந்த சொன்னதுக்காக, திமுகவுக்கு எதிராக அவர் பேசுவேன்னு சொன்னதுக்காக அவருக்கு வரவேற்கிறோம். வாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்து இந்த சமூக விரோத கூட்டத்தை இதை விட்டு தூக்கணும். அடுத்து ஒரு தடவை இவங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. தமிழ்நாடு குட்டிச்சவராக ஆயிடும். 17 வயசு பொண்ணை கதற போய் இது பண்ணி கொலை செஞ்சுருக்கான். கனிமொழி போகிறாங்க, இந்த கார் துப்பி விரட்டி விட. இப்படி ஒரு ஆட்சியை வச்சுருந்ததுக்கு நீங்கள் தான் கேவலப்படணும். எவ்வளவு பாலியல் பலாத்காரம், எவ்வளவு சட்டம் ஒழுங்காக வச்சுருக்கீங்க. டிஜிபியவே போடாமல் நாடு குட்டிச்சவராக போனாலும் கவலை இல்லை, எனக்கு வேண்டிய அதிகாரி இருக்கணும். இப்படி வச்சுருந்த ஒரு ஆட்சியை, கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்கே போய் என்னத்தை சொல்லு. அதனால் சவுக்கு சங்கர் போன்ற விஷல் ப்ளோயர்ஸ், உண்மையை வெளியில் சொல்பவர்கள், அவருக்கு நாங்கள் சொல்கிறோம், நடுநிலைமையுடன் யார் தவறு செய்தாலும் சுட்டி காட்டக்கூடிய பண்பு இருக்கும். ஊடகத்தில் இருக்கிறவனுக்கு ஒருதலை பச்சை இது இருக்கக்கூடாது. யார் தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டணும் அப்படிங்கிறத அவருக்கு செய்தியாக சொல்லி நீங்கள் பல கருத்துக்களை சொல்லுங்கள். ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது தான் நம் அனைவரின் விருப்பம். அதே மாதிரி ஆட்சியை அகற்ற மட்டுமல்ல, ஆட்சியை அகற்றியவுடன் எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள், எந்தெந்த IAS அதிகாரிகள் இவர்களுக்கு துணை போய் மாவட்ட செயலாளர் போல நடந்தாங்களோ அவங்கள விடக்கூடாது. சட்டத்தின் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். நான் அப்போ போட்டிருக்கேன் வழக்கு, எல்லாம் வராங்க, எல்லாம் மேல் அதிகாரி எல்லாம் பிடிச்சி போட்டிருக்கேன். வாங்க, மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் போட்டு சம்பளத்தில் பிடிக்கிறாங்க உங்களை, IPS அதிகாரியிலே பிடிக்கிறேன். இது மாதிரி 4 பேர் கேஸ் போட்டால் தான் மனசாட்சிப்படி பணியை செய்வார்கள். அதனால் இவர்கள் அனைவருக்கும் பாடம் கற்பிக்க வேண்டும். அந்த பணியை செய்ய வரும் சவுக்கு சங்கரை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி ஒரு இது போட்டிருக்கான், திமுகவுக்கு எதிராக யாருக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கக்கூடாதான். கேவலமான பிரியாணி வாங்கக்கூடாது, வாங்கி கொடுக்கக்கூடாதுங்களாம் ஒரு கண்டிஷனா? எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்கிறேன், பிரியாணி இன்றைக்கி ஆரம்பிக்கிறது மட்டுமல்ல, உன் பூத்துக்குள்ளேயே பிரியாணி வாங்கி கொடுக்குறான். பிரியாணி எலெக்ஷன் கமிஷன் திமுகக்காரன், அவனுக்கு மட்டுமா வாங்கி கொடுப்பான்? கருணாநிதி அப்போவே சொல்லுவார், டே உள்ளே வேலை பார்க்குற ஆஃபீஸருங்களுக்கு பூரா பிரியாணி கொடுத்தா அடியும்பார். கரெக்டாக மதிய நேரம் வந்தால் 10 பிரியாணி வரும். அங்கே ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு போய் ஒன்று கொடுப்பான். எவ்வளவோ வேணாம் பார் சார், வாங்கிட்டோம், வேஸ்ட்டாக போய். அங்கே வேலை பார்க்குற அரசு ஊழியர்கள் 4-5 பேர்த்துக்கு பிரியாணி. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பூத் ஏஜென்ட்டுக்கு 2 பிரியாணி கொடுப்பான். பிரியாணியெல்லாம் கொடுத்துட்டு அவன் டோனே மாறும். அப்படியே சாயங்காலம் 4 மணி ஆனோன்னா அரட்டுவான் ஆஃபீஸரை. ஏன்னா பிரியாணி கொடுத்துருக்கோம்ல அந்த தைரியத்தில். ஸோ பிரியாணி கொடுக்கக்கூடாதுன்னு முதல்ல எலெக்ஷன் இது இருக்குது பாருங்கள், பூத்து, அதுக்குள்ளே பிரியாணி கொடுக்கக்கூடாதுன்னு முதல்ல சட்டத்தை போடுங்க. உங்களுக்கு சட்டமே தெரியலையே எலெக்ஷன் கமிஷனுக்கு. சட்டம் என்ன சொல்லுது? சின்னத்தை பூத் வாக்குச்சாவடி 200 மீட்டர் வரை, அதுக்கு 200 மீட்டருக்கு முன்னாடி வரை நீ சின்னத்தை கொண்டு போகக்கூடாது. நீ சின்னத்தோட பேட்ச் போட்டுக்கலாம். 200 மீட்டர் வந்துட்டா கலட்டணும் எங்கே சின்னத்தை. அப்போ நீ விசில் சின்னத்தை போய் ஏன் இப்போ பிடிக்கிற? விசில் சின்னத்தை எங்கேயோ ஒரு இடத்துல பிடிக்கிறியா? சட்டப்படி நீ நடக்கிறியா?
பூத்துலேருந்து 200 மீட்டருக்குள்ளே இருந்தால் தானே நீ பிடிக்கணும். அடிப்படை விஷயமே அவங்களுக்கு தெரியல. எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்னும் என்னென்ன கூத்து பண்ண போகிறீங்கன்னு தெரியல. உங்கள் கையில் போய் இவ்வளோ பெரிய தேர்தல் நடத்துறதை கொடுத்துனாங்க. டிஎன் சேஷன் கையில் கொடுத்தாங்கன்னா பெரிய அறிவாளி, கரெக்டாக நடத்தினா. நீங்கள் 4-5 நாளைக்கு முன்னாடி தானே நடத்துகிறீங்க. மே 10 முடிகிறது. என்ன கூத்து நடக்க போகிறதுன்னு தெரியல. ஒரு முதுகெலும்பற்ற எலெக்ஷன் கமிஷன். இப்போ பணத்தை போய் பிடிக்கிறாங்களா? அன்னைக்கு ஒருத்தன் பாவன் தக்காளி வியாபாரி பிடிச்சிட்டு போனால் 10,000 பிடிச்சிட்டாங்க. தக்காளி வியாபாரி என்னையா பண்ணுவான்? அவனை கேட்டுட்டு விட்டுடலாம் இல்லையா? அவன் அண்டா குண்டாலாம் வச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதில் 1-2 பிடிச்சிட்டு பாவம் இன்னும் என்ன கூத்து இந்த 45 நாளில் இவன் பண்ண போகிறான்னு தெரியல. போகிறவன் வரவன் இனி எவனும் ஒரு 5,000 கூட 10,000க்குள்ளே இது பண்ணக்கூடாதுன்னாங்க. அவன் தக்காளி விற்றவன் உட்காந்துட்டான். அரசியல்வாதி பூரா 10,000 கோடியோ 5,000 கோடியோ 20,000 கோடின்னு கொள்ளையடிக்கிறான். நான் தக்காளி விற்று கொண்டு வந்த 10,000 பிடிங்கிட்டானாடான்னு. எப்போதுமே இது இவங்களுக்கு தெரியல. எலெக்ஷன் நடத்துகிறவங்களுக்கு அரசியல்வாதி கொண்டு போனால் பிடிக்கலாம். அப்புறம் 10,000க்கு கணக்கு சொல்லலையா யார்? தக்காளி வியாபாரி. ஸ்டாலின்கிட்ட போய் கேளுங்க. 6 கோடி ரூபா தான் சொத்துங்கிறாரு. அவர் அஃபிடவிட்டில் இப்போ போடுவார். அவர்கிட்ட போய் கணக்கு கேளுங்க. உதயநிதி ஸ்டாலின் 10 கோடி தான் சொத்தும்பார். 3 கோடிக்கு கார் வச்சுருக்காரு. அவர்கிட்ட போய் கணக்கு கேளுங்க. எவனை கணக்கு கேட்கணுமோ அவங்கள கேட்குறது இல்லை. போகிறவன் வர்றவன் அன்றாடங்காட்சி இவங்களை பிடிச்சி சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷன்.